அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். மாசி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். மனதிற்கு காரகனான சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் கடகராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி காண்பீர்கள். தனலாபம் மற்றும் புத்திர லாபம் உண்டாகும். தாங்கள் பலருக்கும் உதவக்கூடிய பரோபகாரியாக இருப்பீர்கள். சில அன்பர்கள் புதிய வீடுகளை கட்டுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சில அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். சில கடகராசி அன்பர்கள் வேலையின் காரணமாக தங்களது குடும்பத்தை விட்டும் நண்பர்களை விட்டும் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும். தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் தேவை. எந்த ஒரு காரியத்திலும் பொறுமையுடன் நடந்து கொள்வது நல்லது. அவ்வாறு இல்லையெனில் தங்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்கள் விஷயத்தில் மிகவும் கவனத்துடன் இருப்பது மிகவும் நல்லது. யாருக்கும் தற்சமயம் வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். ஜாமீன் கையெழுத்தும் போட வேண்டாம். இல்லையெனில் தங்களுக்கு வம்பு வழக்குகளுக்கும் அவமானத்திற்கும் ஆளாக நேரிடும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு படிப்பில் சிறப்பாக செயல்படக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களது நினைவாற்றல் நன்கு பெருகும். பெண்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய மாதமாக அமைந்துள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டால் தாங்கள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கு ஏற்ற காலமாக மாற்றிக்கொள்ள இயலும். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக மார்ச் மாதத்தில் 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகள் வருகின்றது. கடகராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலையின் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். திட்டமிட்டு செயல்படுங்கள், இல்லையெனில் அவைகள் வீண் அலைச்சல்களாக மாறிவிடும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். செல்வமும் செல்வாக்கும் பெருகும். மாசி மாதத்திற்கான சுப தினங்களாக பிப்ரவரி மாதத்தில் 15, 16, 17, 18, 21, 22, 23, 26 மற்றும் 27ஆம் தேதிகளும், மார்ச் மாதத்தில் 4, 5, 6, 7 மற்றும் 13ஆம் தேதிகளும் ஆகும். சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக மார்ச் மாதம் 8ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 10ஆம் தேதி இரவு வரை சந்திராஷ்டமம் உண்டு. சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள மாசி மாதத்திற்கான சுபமுகூர்த்த தினங்கள். மாசி மாதம் 3ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 15ஆம் தேதி வியாழக்கிழமையும், மாசி மாதத்திற்கு 7ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 19ஆம் தேதி திங்கட்கிழமையும், மாசி மாதத்திற்கு 10ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 22ஆம் தேதி வியாழக்கிழமையும், மாசி மாதத்திற்கு 24ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 7ஆம் தேதி வியாழக்கிழமையும், மாசி மாதத்திற்கு 25ஆம் தேதி மார்ச் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. மாசி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியும் மார்ச் மாதத்தில் 13ஆம் தேதியும் வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது பிப்ரவரி மாதத்தில் 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச மகா பிரதோஷமானது பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது
மார்ச் மாதம் 1ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது மார்ச் மாதம் 6ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது மார்ச் மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. மகா சிவராத்திரி திதியானது மார்ச் மாதம் 9ஆம் தேதி வருகின்றது. மாசி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது பிப்ரவரி மாதத்தில் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் வருகின்றது. மாசி மாத அமாவாசை திதியானது மார்ச் மாதத்தில் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் வருகின்றது. மாசி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. மாசி மாதத்திற்கு 22ஆம் தேதி, மார்ச் மாதத்திற்கு 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10:06 முதல் காலை 10:42 வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. மாசி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் மற்றும் சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், செவ்வாய் மகர ராசியில் அமர்ந்தும், குரு பகவான் மேச ராசியில் அமர்ந்தும், சுக்கிரன் மகர ராசியில் அமர்ந்தும், ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னி ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். புதன் மார்ச் மாதம் 3ஆம் தேதி பகல் வரை கும்பராசியில் அமர்ந்தும், மார்ச் மாதம் 3ஆம் தேதி பகல் முதல் மீன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.